எப்படி இந்த ஏஐ ஒரு கேட் இல்லைன்னா டாகை பிக்சல்ஸ்லேருந்து இமேஜாக இவ்வளோ அக்யூரேட்டாக க்ரியேட் பண்ணுது? இதுக்கு தான் இந்த 3 லேயர்ஸ் யூஸ் ஆகுது. இன்புட் லேயர் ஒரு இமேஜை பிக்சலாக கன்வெர்ட் பண்ணுது. ஹிடன் லேயர் அந்த பிக்சல்ஸை ப்ராசஸ் பண்ணி ஃபைனலாக அவுட்புட் லேயரில் ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுக்குது. இப்போது இந்த வீடியோவில் பர்டிகுலராக அந்த ஹிடன் லேயரில் என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அப்சர்வ் நாலேஜ் வித் மீ கஸ்தூரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஏஎன்எனில் ஹிடன் லேயர் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட், அந்த நெட்வொர்க்கை பவர்ஃபுல்லாக பில்ட் பண்ணுறதுக்கு ஏன் ஹிடன் லேயர் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து வித்தவுட் ஹிடன் லேயர் வித் ஹிடன் லேயர் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வித்தவுட் ஹிடன் லேயர் ஒரு ஏஎன்என் எப்படி இருக்கும், ஒரு ஆர்கிடெக்சர் அப்படின்னா லேயர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அவுட்புட் லேயருக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் ஆகிடும். இதனால் வந்து ஒரு ப்ராப்ளத்தை மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும். பட் ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளத்தை இதால் சால்வ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மட்டும்தான் இதால் பண்ணி ஃபிட் பண்ணி காட்ட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 50க்கு மேலே இருக்குது, அட் த சேம் டைம் அவங்களுக்கு ஃபீவர் வந்து 100க்கு மேலே இருக்குது அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் ஃபீவர் அப்படின்னு நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஃபீவர் இல்லை அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணுறோம். இப்போது இதில் வந்து கரெக்டாக வந்து அக்யூரேட் ஆன்சர்ஸ் வந்து நம்மளால் கொடுக்க முடியாது. அதே மாதிரி வந்து ஒரு ஃபேஸ் டிடெக்ஷன்ஸ் மாதிரியான காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமும் நம்மளால் சால்வ் பண்ணவே முடியாது. ஸோ தான் நம்ம வந்து ஹிடன் லேயரை யூஸ் பண்ணுறோம். ஹிடன் லேயரில் என்ன ஆகும் அப்படின்னா நெட்வொர்க் வந்து ஒரு நான் லீனியர் ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்கும். இதனால் நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஒரு கர்வ்ஸ், காம்ப்ளெக்ஸ் பவுண்டரிஸ் அண்ட் ஹைராரிக்கல் ஃபியூச்சர்ஸை கூட நம்மளால் லேர்ன் பண்ணிக்க முடியும். இப்போது ஒரு ஹிடன் லேயர் இருக்கிறதுனால நம்மளால் ஒரு காம்ப்ளெக்ஸ் பேட்டர்னை லேர்ன் பண்ண முடியும். அட் த சேம் டைம் கிடைச்ச பேட்டர்ன்லேருந்து நம்மளால் வந்து ஒரு ஃபியூச்சர்ஸை கேப்சர் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த கேப்சர் பண்ண ஃபீச்சர்ஸ்லேருந்து நம்ம வந்து ஒரு ஹைராரிக்கியை பில்ட் பண்ண முடியும். ஓகேவா, நம்மளால் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும், ஒரு நான் லீனியர் ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளே நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு அக்யூரேட் ப்ரிடிக்ஷன்ஸ் நம்மளால் பண்ண முடியும். நான் ஒரு ரியல் டைம் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்மளால் ஹிடன் லேயர் இல்லாமல் பண்ண முடியாது. ஓகேவா, ரியல் வேர்ல்ட் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜை காட்டினா ஏஐ வந்து இது கேட்டு, இது டாகு, இது கார் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணும் இல்லையா, அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்க்கெல்லாம் நம்மளுக்கு வந்து மஸ்ட்டு இந்த ஹிடன் லேயர் தான். ஓகேவா, ஹிடன் லேயர் இருந்தால் ஒரு பேட்டர்னை லேர்ன் பண்ண முடியும், அதோட ஃபியூச்சர்ஸ், அப்புறமா வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். டீப்பர் நெட்வொர்க் ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தில் 2 or more ஹிடன் லேயர்ஸ் ரிசல்ட்ஸ் வந்தது அப்படின்னா அதுதான் டீப்பர் நெட்வொர்க்னு சொல்கிறோம். டீப் லேர்னிங்கோட ஆர்ஜினே இதுதான், இந்த டீப்பர் நெட்வொர்க் தான். அதாவது டீப்பர் நெட்வொர்க்லேருந்து தான் டீப் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு டேர்ம் ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் பவர் ஆஃப் நியூரான்ஸ். இது வந்து ஒரு அண்டர் ஃபிட்டிங் அண்ட் ஓவர் ஃபிட்டிங்கிற டாப்பிக்கில் யூஜிசி நெட் அண்ட் கேட்டில் நிறைய வந்து ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷின்ஸ் மேட்சிங்லலாம் கேட்பாங்க. இது ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். ஒரு ஹிடன் லேயரில் ஒரு நியூரான்ஸ் எவ்வளோ வந்து ரேண்டமாக தேவைப்படும் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து ஒரு ஃபியூ நியூரான்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா அந்த லேயரில், அப்போ வந்து அது வந்து அண்டர் ஃபிட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கேப்சர் கெப்பாசிட்டி வந்து ஃபெயில் ஆகுது. இதுவே வந்து டூ மெனி நியூரான்ஸ், அதாவது ரொம்ப நிறைய நியூரான்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ஓவர் ஃபிட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஓவர் ஃபிட்டிங் ஆச்சு அப்படின்னா அங்கே வந்து ஜஸ்ட் அந்த டேட்டா வந்து மெமரைஸ் மட்டும்தான் பண்ணும். அது வந்து ப்ராப்ளம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளமை சால்வ் பண்ணாது, ஜஸ்ட் அந்த டேட்டாவை மெமரைஸ் மட்டும் தான் பண்ணும். அடுத்து ஜென்ரலைசேஷனும் ரொம்ப புவராக இருக்கும். ஓகேவா, பட் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆப்டிமலாக ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும் நியூரான்ஸ். அப்போ தான் வந்து நம்ம பேட்டர்னை கேப்சர் பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவ் வேலை இருக்கும். இதோட கோல், அதாவது வந்து எப்படி ஒரு ரைட் பேலன்ஸ்டான நியூரான்ஸை ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னா இட்ரேட்டிவ் ட்ரைனிங்கில் தான். நம்ம ட்ரைனிங் இட்ரேட்டிவாக எடுக்கும் போது மட்டும்தான் நம்மளால் ஒரு ரைட் பேலன்ஸ்டு நியூரான்ஸை செலக்ட் பண்ண முடியும்.
ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்துட்டு, அதில இந்த ஹிடன் லேயர்ஸ்ல எப்படிலாம் ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறத அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த இமேஜில 3 லேயர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் லேயர் வந்து எப்பயுமே ஒரு ஆப்ஜெக்ட்ட ஏஐ எட்ஜஸ் அண்ட் கலர்ஸை மட்டும் தான் டிடெக்ட் பண்ணும். இன் செகண்ட் லேயர் டிடெக்ட் பண்ண அந்த எட்ஜஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு ஷேப்பை கிரியேட் பண்ணும். லாஸ்ட்டாக ஹிடன் லேயர் 3ல அந்த கிரியேட் பண்ண ஷேப்ஸ் எல்லாத்தையும் டுகெதர் கம்பைன் பண்ணி, ஏன்னா அது பீசஸ் ஆஃப் ஷேப்ஸாக இருக்கும், அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ், இயர்ஸ் அந்த மாதிரி கேட் இல்லைன்னா டாகுக்கு இந்த மாதிரி ஃபைண்ட் பண்ணும். இதுவே நம்ம ஒரு கார் எக்ஸாம்பிளாக எடுத்தோன்னா வீல்ஸ், டோர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து அது வந்து அந்த ஆப்ஜெக்டை ஃபைண்ட் பண்ணும். லாஸ்ட்டாக அவுட்புட் லேயரில் தான் அந்த ஃபைனல் கிளாஸிஃபிகேஷன் நடக்கும். இது கேட்டா, டாகா இல்லை ஒரு காராங்கிற ஃபைனல் கிளாஸிஃபிகேஷன் அந்த அவுட்புட் லேயரில் தான் நடக்கும். இப்போ வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக வந்து இப்போ நம்ம ஒரு காரை எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஹிடன் லேயரில் என்ன பண்ணோம் அப்படின்னா எட்ஜஸ் அண்ட் பேட்டர்ன்ஸை டிடெக்ட் பண்ணும். செகண்ட் ஷேப்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டை செகண்ட் லேயரில் டிடெக்ட் பண்ணும். அதாவது இது ஒரு ஹியூமனா இல்லை டாகா அப்படிங்கிறத செகண்ட் லேயரில் டிடெக்ட் பண்ணும். தேர்டு அதோட ஸ்பீட் அண்டு டிஸ்டன்ஸை டிடெக்ட் பண்ணும். ஓகேவா? செல்ஃப் டிரைவிங் காரில் ஃபஸ்ட் லேயர் எட்ஜஸ் அண்ட் பேட்டர்ன்ஸை டிடெக்ட் பண்ணும். அந்த எட்ஜஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் கம்பைன் ஆகி ஷேப்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸாக ஃபார்ம் பண்ணிடும். அந்த ஆப்ஜெக்ட் நம்ம கார்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபைனல் லேயர் 3ல டிசிஷனை மேக் பண்ணும். ஹிடன் லேயரில் இருக்கிற நியூரான்ஸ் ஒர்க் ஆகுது. இப்போ அந்த நியூரான்ஸ் ஏதாவது கால்குலேஷனில் எரர் ஆகிடுச்சி அப்படின்னா அதுக்கு பேக் ப்ரொபகேஷனை யூஸ் பண்ணுவோம். அதை கரெக்ட் பண்ணிவிட்டு திரும்பி ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன்ஸ் போவோம். இந்த டாப்பிக்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான ஏஐ ரிலேட்டடான வீடியோஸ்க்கு டு அப்சர்வ் நாலேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வித் மீ கஸ்தூரி. தேங்க்யூ.